பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். சக்திவேல் குமார் ரெண்டு பேரும் முத்துவேலை அட்மிட் பண்ணிருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அங்க போனதும் கதிர் வெளியே நின்றுட்டு இருக்காங்க. உடனே கதிர் கிட்ட போயிட்டு சக்திவேல் கேக்குறாங்க, அண்ணன் எப்படி இருக்காரு, அண்ணன் நல்லா இருக்காரான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவருக்கு ஆபரேஷன் பண்றதுனால அவர் வீக்கா இருக்கிறதுனால இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. டாக்டர் உள்ள செக் பண்ணிட்டு இருக்காங்க. டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் தான் எது ஒண்ணுமே தெரியும்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் பயங்கரமா ஃபீல் ஆகுறாங்க. சக்திவேல் கதிரோட கையை பிடிச்சி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இதை பார்த்த குமாருக்கு பயங்கர ஷாக் ஆகுது. என்ன இது, அப்பா கதிரோட கையை பிடிச்சி அழுதுட்டு இருக்காரு, இதை என்னால நம்பவே முடியலன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இப்ப டாக்டர் வந்ததும் கதிர் ஒரு பக்கமும் சக்திவேல் ஒரு பக்கமும் விசாரிச்சுட்டு இருக்காங்க. சக்திவேல் என் அண்ணனுக்கு என்ன பிரச்சனை டாக்டர், அவர் இப்ப நல்லா இருக்காருன்னு சொல்லி கேக்குறாங்க. அவரை கரெக்டான நேரத்துல கதிர் கூட்டிட்டு வந்ததுனால அவரை காப்பாத்த முடிஞ்சது. ஒருவேளை கதிர் சரியான நேரத்துக்கு கூட்டிட்டு வரலன்னா கண்டிப்பா அவரோட உயிருக்கு ஆபத்தா இருக்கும். கதிர் ஒரு மருமகனா இருந்து அவரோட உயிரை நல்லாவே கேர் பண்ணி பாத்துக்கிறான். நிஜமாவே நன்றி சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கதிருக்கு நன்றி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. உடனே நம்ம சக்திவேல் கதிரை பார்த்து, என்னை மன்னிச்சுட்டு, என்னுடைய அண்ணனுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு, அதனாலதான் அவரை கூட்டிட்டு போறேன், அப்பப்ப அவரை மீட் பண்ணி பேசுற, இது எதுவுமே தெரியாம உன் மேல பழிய தூக்கி போட்டு ஜெயிலுக்கு அனுப்பி என் கையாலே உன்னை அடிச்சு இவ்வளோ சித்திரவதை பண்ணிட்டேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே கதிர், நீங்க இந்த அளவுக்கு மன்னிப்பு கேட்கணும்னு அவசியம் கிடையாது. அவரு உங்ககிட்ட உண்மையை மறைக்கணும்னு நினைக்கல. அவருக்கு சின்னதா ஒரு எறும்பு கடிச்சா கூட உங்களால தாங்க முடியறது இல்லையா, அதனால இந்த விஷயம் என் தம்பிக்கு தெரிஞ்சா கண்டிப்பா அவனால தாங்க முடியாது. அதனால இந்த விஷயத்த நான் யார்கிட்டயும் சொல்லலன்னு சொல்லி அவரு சொன்னதுனாலதான் நானும் சொல்லாம இருந்தேன், வேற எதுவும் கிடையாதுன்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. இதை பாக்குற குமாருக்கா இன்னும் பயங்கர கோவம் வருது. இப்ப நர்ஸ் முத்துவேல் கான்சியஸ் வந்துருச்சு, பேசுங்கன்னு சொல்றாங்க. இப்ப சக்திவேல் போயிட்டு முத்துவேல் கிட்ட என்ன சொல்ல போறாங்க, முத்துவேல் அதுக்கு பதில் என்ன சொல்ல போறாங்க, அட்லீஸ்ட் இனியாவது சக்திவேல் மனசு மாறி கோமதியோட குடும்பத்தை ஏத்துப்பாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.